போறோம். நீ எங்க கூட வாமா, தம்பி எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். சரோஜா, நான் உங்க கூட வந்துட்டேன்னா மாட்டை யாருமா பாத்துக்கிடுவா? மாட்டை பாக்க ஆள் விட்டுட்டு போலாமா? அந்த பச்சை கிளிட்ட சொன்னா கூட பாத்துக்கிடுவா. இல்லம்மா, அது எப்படி வேற ஒருத்தவியல நம்பி விட்டுட்டு போக முடியும்? அது சரி வராதுமா. அம்மைக்கு அங்க இங்கன்னு வந்து அலைய முடியாது. உங்க சித்தி வீட்டுல எல்லாரும் இங்க தானமா இருக்காவ? அது மட்டுமா, நிரோஜாவும் இங்கதான் இருக்கா. எனக்கு ஒரு மாதிரி இருந்தா அவியலை கூப்பிட்டு நான் வீட்டுல வச்சுக்கிட்டியம்மா. நீ வேணா தம்பிய கூட்டிட்டு போயிட்டு வா. அவன் தான் வெளியே போனோம்னா ஆசைப்படுவான். பிள்ளைகளும் என்கிட்டயும் கேட்டுட்டே தான் கிடந்துச்சு, வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போங்க பாட்டி, கூட்டிட்டு போங்க பாட்டின்னு. அதான் நான் வாங்கிட்டு கேட்க சொன்னேன். நான் என் புருஷன் கேட்டேம்மா, என்னதான் கூட்டிட்டு போக சொன்னவ. நான் தான் நீங்க இங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோன்னு சொன்னேன். அவரை முதல்ல வரலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. என் மாமியார் இருக்கு பாரு, அதை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொன்னாருமா. அதுக்கு ஒரு நான் தான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். மாமியார் என் நாத்தனார் எல்லாரும் சேர்த்து கூட்டிட்டு போலான்னு. அதுக்கு ஒரு தான் சரி வாரேன்னு சொல்லியிருக்காரு. என் மாமியார் என் நாத்தனார் எல்லாரும் வரோமா. அதனால நீனும் கூட வந்தீங்கன்னா கூட பேசிட்டு இருப்பாளே. மாமியார் வெளியே எங்கேயும் வராது, ரூம்ல தான் கிடக்கும். நீனும் வேணா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்ல. சரோஜா, அவ்வளவு தூரம் வந்து அங்க வந்து ரூம்ல இருந்துதான் பேசணுமா? அதுக்கு இங்கே இருந்து பேசிட்டு போலாமே. சம்மந்தி வேணா இங்கே இருக்க சொல்லுமா, நான் பாத்துக்கிட்டேன். ஏமா, அதை சம்மதிக்க வைக்கல போதும் போதுனே ஆயிப்போச்சு. அதை மட்டும் வீட்டுல விட்டு போனோம்னு வச்சுக்க, நாங்க நிம்மதியா டூர் சுத்த முடியாது. ஏதாவது ஒண்ணு சொல்லி அவரை கூப்பிட்டோம், அப்புறம் அவருங்க வந்துருவா, நான் ஒத்தையில அங்க கிடக்கணும். அதுக்கு தான் சொல்லியே நீனும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு வருவோம். இல்லம்மா சரோஜா, நீங்க போயிட்டு வாங்க, வீட்டுல இருந்துக்கிட்டேன். சரிம்மா, அப்ப நாங்க நாளைக்கு காலையிலேயே டூருக்கு கிளம்பியோம். என்னம்மா சொல்ற, நாளைக்கு காலையிலேயே வா? எந்த ஏற்பாடு பண்ணலையே? சாப்பாடு ஏதாவது கெட்டணுமாமா? ஏமா, காலையிலக்கும் மதியத்துக்கு மட்டும் தந்தாலே போதும். ராத்திரி நாங்க அங்க போயிருவோம், அங்க போய் சாப்பிட்டுக்கிடுவோம். எத்தனை நாள்மா? ஒரு வாரம் டூருன்னு சொல்லியிருக்காவ. எத்தனை நாள் அவன் தெரியலமா, சீக்கிரமா வந்தாலும் வந்துருவோம். என்னம்மா சொல்லியா, ஒரு வாரமா? ஒரு வாரமும் நீயும் பிள்ளைகளும் வெளியே சாப்பிட போறியே? வெளி சாப்பாடு பிள்ளைகளுக்கு எப்படிமா ஒத்துக்கிடும்? பார்த்து பார்த்து கொடுத்தாலே காய்ச்சல் தடமோன்னு படுத்துக்கிடுவாவ. வெளி சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்காதம்மா. ஏமா, அதுக்காக வெளியே போகாம இருக்க முடியுமா? இல்ல போற இடத்துக்குலாம் ஸ்டவ் கொண்டு போய் சமைக்க தான் முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது இடமா பார்க்க சொல்லுமா. நீ சமைச்சு பிள்ளைகளுக்கு கூட அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. மருமகனும் சாப்பிட்டுக்கிடுவாங்கல்ல. சாப்பிட்டுக்கிடுவாம நம்ம என்ன அங்க போய் சோறு பங்கி திங்க போறோம்? சுத்தி பார்க்க போறோமா? சுத்தி பார்த்துட்டு அங்கேயும் எங்கேயா சாப்பிட்டுட்டு ரூம்ல வந்து படுத்துக்கிடுவோம். அதனால அங்கெல்லாம் கொண்டு போய் சமைக்க முடியாதுமா. அப்படியாம்மா? எந்த ஊருக்கு டூருக்கு போறிய? ஏமா, அது ஊட்டி கொடைக்கானல்லாம் சுத்தி பார்க்க போறோம். அப்படியா? நல்ல கோயில் குளமா போயிட்டு வாங்கம்மா, அதான் நல்லது. கோயிலுக்கா? ஆமாம்மா, அங்க இருக்க ஏதோ சக்தி வாய்ந்த கோயில்னு கேட்டு அந்த மாதிரி 4-5 கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தா நல்லதுல்ல. சரிம்மா, கோயில் இருக்கான்னு கேக்கேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பா போயிட்டு வருவோம். ஆனா சுத்தி பார்க்க இடம்னு சொல்லியாவே, என்னெல்லாம் அங்க இருக்குன்னு தெருவுல போய் பார்த்தாதான் தெரியும். சரிம்மா சரோஜா, நான் காலையிலேயே இட்லி அவிச்சு வச்சிருக்கேன். மதியத்துக்கு புளி சாதமும் தயிர் சாதமும் செஞ்சு வச்சிருக்கேம்மா. ஏமா, ஏதாவது ஒண்ணு செய் போதும். இல்லம்மா சரோஜா, யாருக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட்டுக்கிடுங்க. மருமவன் தான் ஆனவுனா பழைய கஞ்சி தயிர் அப்படின்னு கேட்பாவ. அதுக்குதாம்மா நான் தயிர் சாதமும் கொஞ்சம் செஞ்சு வைக்கேன். நம்ம வீட்டுல என்ன தயிருக்கு பஞ்சமா? வெறும் சோறும் கொஞ்சம் தயிரும் கூட எடுத்து வச்சுக்க. ஏன்னா மருமவன் என்ன சாப்பிடுவான்னு தெரியல பத்தியா? பிள்ளைகளும் நான் கிண்டின புளிச்சோறுனா விரும்பி சாப்பிட்றோம். அப்படியே கூட உருளைக்கிழங்கும் முட்டையும் வச்சு வைக்கமா. நீ அப்படியே ஃப்ரிட்ஜில் ஊறுகாய் இருக்கு பத்தி அது பாட்டிலோட எடுத்து வச்சுக்க. பிறகு துவையல் வேணாலும் அரைச்சி வைக்க. யாருக்கு என்ன பிடிக்குதோ எடுத்து சாப்பிட்டுக்கிடுங்க. என்னம்மா? சரிம்மா, நிறைய வேலை செய்யாத கஷ்டமா இருக்கும். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதும், அழகா சாப்பிட்டுக்கிடுவோம். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். அங்க போனா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஒரு வாரம் வெளியே சாப்பிட போறேன்னு சொல்றா. அதனால நாளைக்கு நல்லதா செஞ்சு தரேம்மா. வண்டியில போகும்போது சாப்பிட்டுக்கிடுங்க. அதே மாதிரி ராத்திரிக்கு சப்பாத்தி போட்டு தந்துடுறேன். கூட்டு என்னமா செஞ்சு வைக்க? ராத்திரிக்கு சாப்பிடணும்னா கெட்டு போயிருமே. ஏம்மா, நாங்க அங்க போய் சாப்பிட்டுக்கிடுவோமா? போற வழியில கூட ஹோட்டல் இருக்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா? இல்லம்மா சரோஜா, ஹோட்டல் இருக்குமோ இருக்காதோ, கிடைக்கலன்னா என்ன செய்ய? பிள்ளைகள் பசியோட இருக்கறனால நான் சப்பாத்தி போட்டு வச்சிருக்கேன். கூட்டுக்கு கொஞ்சம் தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிருக்கேம்மா. ராத்திரி சாப்பிட்டுக்க சொல்லு. அப்புறம் 2 பிரெட் பாக்கெட்டு, ஜாமு, பிஸ்கெட்டு, சிப்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலன்னு தம்பியை வாங்கிட்டு வந்து வச்சிட சொல்லட்டுமா? சின்ன பிள்ளைல இருக்கு பத்தியா? ஒரு 2 எடுத்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். கொஞ்சம் இனிப்பு பலகாரம் ஏதாவது செஞ்சு வைக்கட்டுமாமா? ஏமா, நாளைக்கு காலையில கிளம்பிடுவோம். இன்னைக்கு ஒரு நாளைக்குள்ள என்னதான் செய்வா? சாப்பாடெல்லாம் விடிய காலந்தமா முழிச்சு செய்வேன். பலகாரம் மட்டும் இப்ப செஞ்சு வச்சிருக்கேனே. கொஞ்சம் முறுக்கு, லட்டு, பிறகு இந்த தட்டை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கேம்மா. பிங்கிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவா. ஏமா, வேண்டாமா? எதுக்கு ஒரு வாரத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா?
வீட்ல இருக்கும்போது என்ன வேணாலும் செய்ய நாங்க சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். இல்லம்மா, அவ்வளவு தூரம் போறிய தெரியாத ஊருக்கு. நான் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கேம்மா. இப்பயே போய் நான் ரெடி பண்றேம்மா. அப்பதான் சுடுறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். சோ உன்னை சொன்னா கேட்கும்டா, சமைக்கணுமே கேட்காத இப்ப சொன்னேன். இருக்கட்டும்மா, நான் போய் வேலையை பார்க்கேன். சம்மந்தி வர கூட வர பத்தியா சும்மா போக கூடாது. எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி தரேனம்மா. பாசத்துல எங்க அம்மையை மிஞ்சிக்கிட்டதுக்கு ஆளே கிடையாது. மருமகன் பேரும் பேத்தி பிள்ளைன்னா போதும், பாசத்துல உருகி போயிருவா. இதே மாதிரிதான் அந்த மீன்காரிட்ட பாசம் வச்சுட்டு கிடக்க, அது ஒண்ணுமே விளங்காதுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டா. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டானா நல்லா இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த தடவை டூருக்கு போறது மட்டும் யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது. அதை எங்க அம்மாட்ட சொல்லி விடக்கு மறந்துட்டேனே. முதல்ல போய் அதை சொல்லிடுவோம். அந்த மீன்காரிட்ட சொன்னாலும் சொல்லிவிடுவா. ஹலோ தங்கச்சி, என்னக்கா, என்ன விஷயம் சொல்லுங்க. மாப்பிள்ளை வீட்ல இங்க கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்களோ? எத்தனை மணிக்குக்கா வரணும்? தங்கச்சி, அது வந்துமா அக்கா டூருக்கு போறேம்மா. வாரதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம இத பத்தி பேசிக்கிடலாம். என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே? ஒரு வாரம் ஆகுமா? அதுக்குள்ள நிச்சயத்தை குறிச்ச தேதி முடிச்சிருமே. நீ வேணுமா சொன்ன மாப்பிள்ளை வீட்ல எல்லாரையும் பார்த்து பேசின பிறகுதான் நிச்சய படம் எடுக்க போகணும், நிச்சய தேதியை குறிக்கணும்னு. அதனாலதான் சொல்லி நான் டூர் போயிட்டு வரேன். அதுக்குள்ள மாப்பிள்ளை வீட்ல நடந்துட்டு இருக்க பிரச்சனைகளும் முடிஞ்சிடும். அப்புறம் அவையில பார்த்து பேசலாம்மா. என்னக்கா நீங்க திடுதிப்புன்னு இப்படி டூருக்கு கிளம்புறிய? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. வீட்டுக்கு கூட வந்தேனே, அப்ப கூட சொல்லவே இல்லையே. தங்கச்சி, டூருக்கு போனாலும் வீட்ல பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா நாளைக்கு போலாங்கிற விஷயத்தை இப்பதான் என் மாவே முடிவு பண்ணிட்டு வந்து சொன்னேன். என்னது மகர் சொன்னாங்களா? எக்கா, எங்க டூருக்கு போறிய? யாரெல்லாம் போறிய? வேற யாரும் இல்லம்மா, நான் என் மாமாவா, என் பேர பிள்ளைகளு, என் மாவா, அவ்வளவுதான். நாங்க தான் டூருக்கு போறோம். என்னக்கா சொல்றிய? வானரே டூருக்கு வராங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லையே. ஏன் அவியல விடுங்க, சம்மந்திய கூட நான் முந்தானத்து போய் பார்த்துட்டு தான் வந்தேன். அவிய கூட இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. தங்கச்சி, அத சொன்னேலம்மா, இப்பதான் முடிவு எடுத்திருக்காவ. என் மகன் முடிவு பண்ணோன்னு என்கிட்ட தான் வந்து சொன்னேன். அதனாலதான் அவிய யாரும் வாங்கிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கேன். அதான் அக்கா சொல்லிட்டேலம்மா. நாங்க எல்லாரும் குடும்பத்தோட டூருக்கு போயிட்டு வந்துறியோம். வந்த பிறகு இந்த கல்யாண விஷயத்தை பத்தி பேசிக்கிடலாம் என்னம்மா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்துடு. சரிக்கா, எந்த ஊருக்கு டூருக்கு வரியா? அதுவாம்மா, ஊட்டி கொடைக்கானல்னு என் மகன் சொல்லிக்கிட்டு இருந்தான். போயிட்டு வந்து நான் பேசியம்மா. தங்கச்சி, அக்கா போன வைக்கேன். சரிக்கா, வைங்க. இவ்வளோ பெரிய விஷயமா அந்த வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. என்னைய விடு. நீராஜா பிள்ளாவிய தங்கச்சி தானே, அவளு சின்ன பிள்ளை தானே, பச்சை பிள்ளைய வச்சிருக்காவா? அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லி டூருக்கு கூட்டிட்டு போனா என்ன? வானர் தான் எப்பவுமே அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எங்க போனாலும் சொல்ல மாட்டாங்க, சொல்லாம கொள்ளாம கிளம்பிடுவாவ. பிறகு நாங்களா கேள்விப்பட்டுதான் ஒரு ஒருத்தர டூருக்கு வரோன்னு போய் கேட்போம். சம்மந்தியாவது இந்த விஷயத்தை முன்னுக்கூட்டி சொல்லியிருக்கணுமா இல்லையா? என்கிட்ட சொல்லலன்னாலும் பெத்த பிள்ளைகிட்டயே சொல்லியிருக்கணுமா இல்லையா? எதுக்குதான் ஒண்ணு போல எல்லாரும் இப்படி இருக்காங்களோ தெரியல. இது இப்படியே சும்மா விடக்கூடாது. முதல்ல இந்த விஷயத்தை சாமி பிள்ளைகிட்ட போய் சொல்லி சாமி பிள்ளையை சேர்த்து கூட்டிட்டு போகணும். எப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த மீன்காரியதை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம இருந்தேன். இனி ஒரு வாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வாரத்துக்குள்ள ஜெயலட்சுமி புது வீடு பாத்துருவா. அதுக்கு பிறகு என்னைக்குனாலும் இவ நிச்சயத்துக்கு நாளை குறிச்சாலும் சரிதான், குறிக்காட்டி சரிதான். இவளால நம்ம மண்டை தான் கடந்து உருளுது. கொஞ்சம் அங்க இங்கேயும் சுத்திட்டு வந்தாதான் நம்ம மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஒரு வாரம் நல்லா ஜாலியா சுத்திட்டு வருவோம். சிம்முமே, சிம்முமே, சிம்மி. என்னம்மா? சிம்முமே, நம்ம நாளைக்கு டூருக்கு வரோம். அப்படியா? அண்ணா என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் நெக்ஸ்ட் வீக் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் நாளைக்குனா என்ன? லீவ் சொல்ல முடியாதோ? ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, நான் கால் பண்ணி லீவ் சொல்லிக்கிறேன். சரிம்மா. இதால எதுவும் பிரச்சனையாவதே படிப்புக்கு? ஒன்னும் ஆகாதும்மா, கம்ப்யூட்டர் கிளாஸ் தானே, ஒரு வாரம் கழிச்சு கூட போலாம். ஏதோ வியாழக்கிழமை சொன்னியம்மா. அதெல்லாம் ஒரு வாரம் கழிச்சு வந்து பாத்துக்கலாமா. டூர் தான் முக்கியம். சரிம்மா, என்ன சோறு கிண்டி எடுத்துட்டு போலாம்? சோறு கிண்டி எடுத்துட்டு போணுமா? அம்மா, நம்ம வெளிய போறோம். பீஸா, பர்கர், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலாம். ஒரு வாரத்துக்கு தினமும் இதே தின்னா உடம்பு கெட்டு போயிடாதா? நாளைக்கு கார்ல போறோம்ல, அப்ப சாப்பிட்டு இதுக்கு மட்டும் அம்மா ஏதாவது கிண்டி வச்சுக்கிடி. கார்ல போனாலே உனக்கு ஒரே வாந்தியா வரும். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா உனக்கும் நல்லதுல்ல. வெளி சாப்பாடு சாப்பிட்டா வாந்தி எடுத்துட்டு கிடப்பா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. கார்ல வாமிட் பண்றதுலாம் சின்ன வயசுல. இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எதுவும் கிண்டவும் வேண்டாம், வைக்கவும் வேண்டாம். அப்படியே வச்சாலும் நான் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். கொஞ்சம் புளிச்சாதம்மா, உனக்கு
ஊருக்கு கிளம்புறத பத்தி மட்டும் யோசிங்க. எதுவும் எடுக்க வேண்டாம். வாட்டர் பாட்டில்ல தண்ணி மட்டும் ஊத்தி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது கூட வெளியே வாங்கிக்கலாம். ஜாலியா இந்த ஒரு வாரத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். தினமும் தானே வீட்டுல கிடந்து சமைச்சிட்டு இருக்கீங்க. சரிம்மா, நீ சொல்றது சரிதான். தினமும் தானே அந்த அடுப்படியில கிடந்து வெந்துட்டு கிடக்கே. ஒரு வாரம் எதுவும் சமைக்காம நல்லா போய் டூர் அடிச்சிட்டு வெளியே வாங்கி சாப்பிடுவோம். ஓகேமா. ராசாவே உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாவே உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி
சிலு சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மலர் வெடிக்குது வெடிக்குது, வானம் விட்டு வானம் வந்த மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே, மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. தங்கச்சிமா, என்னங்கக்கா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்னதுக்கா சொல்லுங்க. சொன்னாதானே தெரியுமா தெரியாதான்னு தெரியும். விஜய் சிஎம் ஆயிட்டாருடா. ஆமாக்கா, அதான் தெரியுமே. 6 நாளைக்கு முன்னாடியே ஆயிட்டாரேக்கா. தங்கச்சிமா 6 நாளைக்கு முன்னாடி ஜெயிச்சாரு. இன்னைக்குதாம்மா விஜய் சிஎம் ஆயிருக்காரு. அப்படியா? ஆமாண்டா, இழுத்து 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 இன்னைக்குதான் சிஎம் ஆக்கி விட்டுருக்காவ. அப்படியாக்கா? எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் என்னவல்ல, அன்னைக்கே விஜய் தான் ஜெயிச்சிட்டான்னு வீட்டுக்காரவிய சொன்னாவ. அதை மட்டும் காதுல கேட்டுக்கிட்டே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தாம்மா பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்து இன்னைக்கு ஒரு வழியா சிஎம் ஆயிருக்காரு விஜய். 4-5 நாள் அதே பார்த்துட்டே கிடந்ததுனால தான் உன்னை பாக்குறதுக்கே வரல. அப்படியாக்கா? டிவியில பாத்தியலோ? ஆமாண்டா தங்கச்சி, இந்தா நம்பர் வந்துட்டுங்காவ, பிறகு நம்பரே வரலன்றாவ. 118 வர்றதுக்குள்ள பெரிய பாடா போச்சு. ஏக்கா, நானே கேட்கும் போதே 108 இருக்குன்னு சொன்னாவ. ஆமாண்டா தங்கச்சி, திரும்பவும் 10 தேவைப்பட்டுல, அத வாங்குறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகி இன்னைக்குதான் சிஎம் பதவியில உட்கார்ந்து இருக்காரு. ஸ்ரீ சோஷப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லும் போது என்ன கை தட்டுங்க. அப்படியாக்கா? நான் அதெல்லாம் எதுவும் பார்க்கல, கிளவனார் தான் பார்த்துட்டு கிடப்பாரு. தங்கச்சிமா, அதை விட முக்கியமான விஷயம் என்ன ஒண்ணு இருக்குடா. என்னதுக்கா? ஷாடோஜா வீட்டுல எல்லாரும் டூருக்கு போறாவலாம். அப்படியா? வானர் என்கிட்ட சொல்லவே இல்ல. அவ யாருக்கிட்டயும் சொல்லலம்மா. இப்பதான் சௌந்தர்யா அவ தங்கச்சிக்காரிக்கு போன் போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டுதான் குடுக்குடுன்னு உன்னைய பாக்கலாமேன்னு ஓடி வந்தேன். எங்க டூருக்கு போறாவளா? ஊட்டி கொடைக்கானலுக்கு போறாவலாண்டா. அப்படியா? நான் பார்த்ததே இல்லையே. ஏக்கா வாங்க, ஓடி போய் சாரஜாட்ட நம்மளையும் கூட்டிட்டு போன்னு சொல்லுவோம். சரிம்மா, வா போலாம்.